ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் அரசு பணத்தை ஆட்டைய போட்டு நடத்தப்பட்ட போலி திருமணங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாபெரும் இலவச திருமண நிகழ்வில் மணப்பெண்கள் தங்களுக்கு தாங்களே மாலை அணிவிக்கும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து 2 அரசு அதிகாரிகள் உட்பட 15 நபர்களின் திருமண மோசடி அம்பலமாகியுள்ளது. ஜனவரி 25ஆம் தேதி பாலியா மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்தது. அங்கு ஒரு சமூக திருமணத்தில் 568 ஜோடிகளுக்கு திருமண ஏற்பாடு செய்யப்பட்டது. இருப்பினும் பல பங்கேற்பாளர்கள் மணமக்கள் மற்றும் மணமகன்களைப் போல ஆள்மாறாட்டம் செய்து பணம் பெற்றதுமே பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. மணமகள் மற்றும் மணமகன்களாக நடிக்க ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்குமே 500 முதல் 2000 வரையிலான தொகைகள் வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூர் வாசியான விமல் குமார் பதக் சில பெண்களுக்கு மணமகள் இல்லை என்றும் நிகழ்வின் போது அவர்களுக்கு தாங்களே மாலை அணிவித்து கொண்டதையும் தெரிவித்தார். ராஜ்குமார் என்ற 19 வயது இளைஞன் தனக்கு மாப்பிள்ளையாக நடிக்க பணம் தருவதாக கூறி பலர் வற்புறுத்தியதாகவும் கூறினர். ஏற்கனவே 2023இல் திருமணம் செய்து கொண்டதுமே விசாரணையில் கண்டறியப்பட்டது. உதாரணமாக, மணிகபூர் கிராமத்தை சேர்ந்த அர்ச்சனாவுக்கு ஜூன் 2023இல் திருமணம் நடந்தது. இது தவிர ரஞ்சனா யாதவ் மற்றும் சுமன் சவுகான் மார்ச் 2023இல் திருமணம் செய்து கொண்டனர். பிரியங்கா நவம்பர் 2023இல் திருமணம் செய்து கொண்டார். பூஜா 1 வருடம் முன்பு திருமணம் செய்து கொண்டார். சஞ்சு 3 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். ரமிதா ஜூலை 2023இல் திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமண விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்ற பாஜக எம்எல்ஏ கேத்கி சிங் 2 நாட்களுக்கு முன்புதான் இந்த நிகழ்வு குறித்து அறிவிக்கப்பட்டதாகவும் ஒப்புக்கொண்டார். இங்கு நடந்த முறைகேடுகள் குறித்து சந்தேகம் தெரிவித்த அவர் முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வலியுறுத்தினார். மணமகளுக்கு 35,000, திருமண பொருட்களுக்கு 10,000, நிகழ்ச்சிக்கு 6 to 51,000 ரூபாய் வழங்கும் அரசின் திட்டத்தின் கீழ் சமுதாய திருமணம் நடத்தப்பட்டது. மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் அரசு அதிகாரிகள் தற்போது விசாரணையில் உள்ளனர். மேலும் விரிவான விசாரணை முடியும் வரை பயனாளிகளுக்கு நிதி வழங்கப்படாது. அதிகாரிகள் உடனடியாக 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து இந்த விவகாரத்தை விசாரித்து பயனாளிகளை சரிபார்த்தனர். விசாரணை முடியும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எந்த நிதியும் அளிக்கப்படாது என்று வலியுறுத்தப்பட்டது. எந்த ஒரு நிதி பரிவர்த்தனைகளும் நிகழும் முன்பு இந்த மோசடி அம்பலமானது. உண்மையான பயனாளிகளுக்கு அரசு நிதியை தவறாக பயன்படுத்துவதை இது தடுக்கிறது. இத்தகைய சமூக நிகழ்வுகளின் நேர்மை பற்றிய கவலையை இந்த சம்பவம் எழுப்புகிறது. அரசாங்க திட்டங்களில் மோசடி நடவடிக்கைகளை தடுக்க கடுமையான மேற்பார்வையின் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.